ஸ்மால் கவுன்சில் ஃபைனலா ஸ்மால் கவுன்சில் எல்லாருமே வந்து ஆஜராயிட்டோம். ஒரு நாள் வரல, உடனே இன்ஜரி கன்சர்ன் சொல்லிட வேண்டியது. சரி, அத பத்தி அப்புறமா பேசலாம். பட் மும்பை இந்தியன்ஸ் நாங்க தாண்டா கடப்பார சைடுன்னு ப்ரூவ் பண்ணி லாஸ்ட் மினிட்ல ஆடி பிளே ஆஃப்குள்ள கால வச்சாங்க பாருங்க. What a game it was. Complete domination வந்து காமிச்சிருக்காங்க. வித்யுத், I'm going to start off with you. நேத்து I definitely saw the show வந்து பார்த்திருந்தேன். நீங்க வந்து you thought it is definitely going to be a Mumbai's game அப்படிங்கிற மாதிரி தான் you felt. And it was like that only. But DC, where do you think they went wrong? I think first of all, Mumbai Indians when it matters the most, they are just the team to beating. They know how to raise the bar. அது ரொம்ப வருஷமா பார்த்திருக்கோம். It's a inbuilt quality. இல்ல quality நீங்க பாருங்க, எப்போ when they have a slow start to the season, they end up winning the cup most of the times or coming to a top 4. அது வந்து நிறைய பண்ணிருக்காங்க. இந்த வாட்டியும் நீங்க பாருங்களேன், people who matter like Suryakumar Yadav, Namandeep மாதிரி ஒரு பையன் வந்து played one of the best knocks இன்னைக்கு. இல்லனா அந்த டைம் it was actually going even. So அந்த மாதிரி டைம்ல youngsters stepping up was unbelievable. See, Mumbai Indians culture அதான். So அது வந்து that's what I'm not surprised with what I saw. TC பொறுத்த வரைக்கும், yes, I think ஒரு crucial game they had to miss Akshar Patel, one of the best players. ஏன்னா இந்த பிட்ச்ல Akshar Patel the bowler would have been very very difficult to play. நம்ம பார்த்தோம் மிச்சல் சாண்டர்லாம் போட்டா புசுன்னு போயிருந்த பால் Akshar Patel பால் ஸ்ட்ரைட்டாவும் போடுவாரு. So Akshar Patel was missed very very dearly. But கண்டிப்பா ஃபயர் பவர் இருந்ததுங்க மும்பைக்கு. It was just beyond a point we knew Mumbai are going to win the game. அந்த ஃபயர் பவர் இல்ல டெல்லிக்கு. பவர் பிளேலே தெரிஞ்சது they couldn't get going on this pitch. And அதுக்கப்புறம் when you have spinners like Santer and Karan Sharma impact player இருக்குச்சு, I think it's just a very difficult task for Delhi. ஒரு பீஸ் ஆஃப் கேக் மாதிரி மும்பை இந்தியன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் நவ ஐம் கோயிங் டு கம் டு யூ டாக். அதாவது டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து இந்த சீசனை ஆரம்பிச்சப்போ நம்ம எல்லாருமே அப்படியே வந்து சில்லறைய செதற விட்டோம். டெல்லி கேபிட்டல்ஸ் பா நம்பர் 1ல முடிக்க போறாங்கப்பா. நான் செதற விடல, நீ வேணா செதற விட்ட அப்படிங்கிறாரு. நான்லாம் செதற விட்டேன்ப்பா. நான் நினைச்சேன் வாவ் அப்படின்னு நினைச்சேன். பட் சம்வேர் தே டிடன்ட் கெட் தி ஃபார்முலா ரைட் இல்லையா டாக்? இந்த டீமை வச்சுன்னா அவங்க இவ்வளவு தூரம் த பஞ்ச் above the weight. இந்த ப்ரிவியூல நம்ம சொல்லும் போது இவங்க பேட்டிங் ஹஸ் காட் a lot of concern. they've got a powerful bowling unit. இந்த பேட்டிங்கை வச்சுன்னு they won't qualify அப்படின்னு சொன்னோம். they punched above their weight. இந்த அளவுக்கு அவங்க வந்ததே பெரிய விஷயம். in my books I never thought they're going to make it to the playoffs. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து just giving my honest opinion, இந்த துஷ்மந்தா சமீராலாம் ஐபிஎல் லெவல்லாம் இல்லைங்க. இட்ஸ் மை ஹம்பிள் ஒப்பீனியன். இந்த முஸ்தாபிசுர் ரஹ்மான்ல போன வருஷம் சென்னைக்கு எடுத்து செம்ம பிடிச்சிட்டாங்க. மோஹித் சர்மா மாதிரி ஒரு பிளேயரை நீங்க டிராப் பண்றீங்க. அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா மோஹித் சர்மா ஒருத்தர் தான் டிஃபிகல்ட் ஓவர்ஸ் போட்டு உங்களுக்கு எல்லா மேட்சும் அன்பார்ச்சுனேட்லி எக்ஸ்பென்சிவா போயிருக்காருங்க போது, யூ ஷுட் ஹவ் ட்ரஸ்டட் யுவர் ஓன் core of bowlers who's doing well and you would have tried and strengthened their batting by signing an overseas batsman. அதை தான் அவங்க பண்ணியிருக்கணும். ஸ்டார்க்கு போன உடனே they trying to replace him with முஸ்தாபிசுர் ரஹ்மான் and துஷ்மந்தா சமீரா. நோ வே. ஸ்டார்க்கு ஓட லெவலே உங்களுக்கு வேற, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. வான்கடையில கண்டிஷன்ஸ் எப்பவுமே நம்ம சொல்றது, இந்த ஃபர்ஸ்ட் 8 ஓவர் எப்படி பேட்டிங் ஆடுறீங்க, கடைசி 5 ஓவர் எப்படி போலிங் போடுறீங்க அப்படின்றது. இது வந்துட்டு இட்ஸ் நாட் அ டிபிக்கல் வான்கடை பிச்சு. கொஞ்சம் அப்படியே ஸ்லக்கிஷா இருந்தது, கொஞ்சம் நின்னுது. பியூட்டிஃபுல்லா மும்பை ஆடினாங்க. ஒரு த்ரஸ்ட் ஏலியான்னு கொடுத்துட்டு 15 ஓவர்ஸ் வரைக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஆடினாங்க. டெல்லி தாட் தட் தே ஹவ் காட் தி கேம் அண்டர் கண்ட்ரோல் when they restricted them to 180. என்னோட ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் 192. ஆனா இந்த பிச்சில் 177. எப்போ அவங்க அந்த பவர் பிளேல வந்துட்டு விக்கெட்டை விட்டாங்களோ they had absolutely no chance whatsoever. and Mumbai வந்து their tactical brilliance, the way they are using their resources. நீ காஞ்சா இருப்பாருங்க சாட்னரி பக்கத்துல ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருக்காரு, 73 கிலோமீட்டர்ல பீட்டிங் த பேட்ஸ்மேன் இந்த ஏர் அண்ட் ஆஃப் த விக்கெட். இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க ஐபிஎல் போலிங்கே போட முடியாது, போட்டா தூக்கி சிக்ஸ் அடிச்சிடறாங்க, அடி பாப்பா அப்படின்னு தூக்கி மேல விட்டு ஆத்துனா இருப்பாருங்க. இட் இஸ் an example for any finger spinners watching. absolute class. இந்த கடோத் கஜன் முல்லன்பூர்ல ஆட போறாங்க. பிச்சு இந்த மாதிரி சேமா இருக்கும். யார காவு வாங்க போறாங்க எலிமினேட்டர்ன்றதா இப்ப கேள்வி. பட் நீங்க டாப் 4ல அவங்க 4th தான் இருப்பாங்க அப்படி நினைக்கிறீங்களா? எலிமினேட்டர் தான் மும்பை வந்து விளையாடும் உங்களை பொறுத்த வரைக்கும்? அன்பார்ச்சுனேட்லி. ஓகே, வித் அந்த நம்ம இது கால்குலேஷன்ஸ் எல்லாம் நம்ம வருவோம். பட் பிஃபோர் தட் இந்த கேம் பத்தி இன்னும் கொஞ்சம் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டீப் டைவ் இன், எஸ்பெஷலி
சூரியகுமார் யாதவ் அஃப்கோர்ஸ் எஸ், அவருக்கு வந்து மும்பைல வந்து விளையாடுறது அப்படிங்கிறது வந்து அவருக்கு ரொம்பவே அப்சல்யூட் ஃபேவரட். அவர் 360 அப்படின்ற பேரை விட 360 ஆஃப் த கிரவுண்டே அவருக்கு வந்து தெரியும். எந்த பக்கம் வேணாலும் நீ போடுறா, நான் அடிச்சு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளேயர் தான் அவர் இருந்திருக்காரு. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிச்சுட்டு அவர்கிட்ட பேசினப்போ அவர் இன்ஃபேக்ட் சொன்னாரு 15 to 20 runs ஓவர் த பார் ஸ்கோர்ல தான் நாங்க இருக்கோம். we are very confident ன்னாரு. that kind of confidence, though DC won the toss and chose to bowl, Mumbai were super confident. That just shows a lot about that team, இல்லையா? Yes, I think you are spot on. I think beautiful prediction. I think 160, 165, 170 for the bowling Mumbai had would have been a pass. Surya played a lot in the pitch and அவருக்கு தெரியும் இந்த pitch எனக்கே அடிக்கிறது இல்ல கஷ்டமா இருக்குன்னா அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். Especially the quality of bowling we have. ஒரு பும்ரா இருக்காரு, ஒரு மிச்சல் சாண்டர் சொன்னாரு, வித்த காட்டர் மிச்சல் சாண்டர் இன்னைக்கு. வில் ஜாக்ஸ்கே பால் டர்ன் அண்ட் பவுன்ஸ் அபிஷேக் போற இருக்குச்சு. மிச்சல் சாண்டர்லாம் 4 overs மேக்ஸிமம் 20 தான் போயிருக்கு. அதுல 11, 12, 2, 3 wickets பிஸ்தா போட்டாரு. ஸோ சூர்யா ரெட் த கேம் அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். சூர்யா வந்து சிச்சுவேஷனுக்காக ஆடினார் இன்னைக்கு. ஏன்னா அந்த டைம்ல சூர்யா அவுட் ஆயிருந்தா they would have got only 140, 150. They were struggling at one point. Angada, I think a champion player stands out. He was just too good to them. You know, I think Delhi bowled well today. Spinners, Vipraj Nikan, decent Potter. They had that Kuldeep, of course, in the Mari pitch lay was very, very good. It's not an easy pitch to play on. Endless Sonna Mari, yes, Chamira Mari bowler Kashta Patanga and Mitchell Stark. I think another big person they missed out maybe in the pitch, but he was a huge letter. And I don't blame Delhi. உங்களுக்கு இந்த டைம்ல you don't have too many options as replacements. யார் இருந்தாங்க, முஸ்தபிசர் எடுத்தாங்க, he came and played, but I think super batting by Suryakumar Yadav. மும்பை கண்டிஷன்ஸ் செம்மையா ரீட் பண்ணாங்க. இன்னைக்கு டியூ ஃபேக்டரும் இல்லை, ஏன்னா நேற்றுக்கு மழை இருந்தது. so the dew factor was not there. so in the day the decision also favored Mumbai. மும்பையும் எனக்கு தெரிஞ்சு டாஸ் வின் பண்ணி bowling தான் போட்டிருப்பாங்க, but the decision favored Mumbai and Suryakumar Yadav again showed நான் எவ்வளவு ஷாட்ஸ் இருந்தா கூட சம்டைம்ஸ் டீமுக்காக I'll have to bat through. அது மாதிரி இருக்குச்சு. somebody like Namandeer, that 1 over changed the game. that 1 over of Mukesh வந்து அங்கதான் momentum shift ஆச்சு. அது வரைக்கும் the game was going 50-50. it was anybody's game. அந்த ஓவருக்கு அப்புறம் Namandeer தேர்ந்து I think it was Mumbai all the way through. டெஃபினெட்லி எஸ். அண்ட் இன்ஃபேக்ட் நீங்க வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் பத்தி பீடாங் நீங்க சொன்னீங்க, பவர் பிளேலயே 3 விக்கெட் அப்படிங்கிறப்போ ஈவன் த எக்ஸ்பர்ட்ஸ் கூட என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இன்னும் பும்ரா உள்ளவே வரலையே, அதுக்குள்ளேயே இவங்க திணறாங்களே அப்படிங்கிற ஒரு கன்சர்ன்ல வந்து அவங்களோட எல்லாருமே ஆக்சுவலி ஃபெல்ட் தட். அந்த மாதிரியான ஒரு போலிங்க தான் இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் கிட்ட இருந்து பார்த்தோம். எஸ்பெஷலி மிச்சல் சாட்னரோட இன்னைக்கு நம்ம இஃப் யூ see his figures 4-11-3 2.8 அவ்வளவுதான், வெறும் ரன். நீ என்னோட முடிஞ்சா நீ அடிடா அப்படின்ற ஒரு ஃபீலிங்க தான் வந்து அவர் வந்து எனக்கு கொடுத்தாரு. வாட் அ பிளேயர் ஹி இஸ், இல்லையா? அது எப்படின்னா பவர் பிளேல இவங்க எப்படி ஆடினாங்கன்னா, உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி அட டிசிக்கு மெழுகு வத்தி, நேர போட்டா அவுட்டு, தூக்கி போட்டா அவுட்டு, ஷார்ட் பிச் போட்டா அவுட்டு, இல்ல வேகமா போட்டா அவுட்டு, சக்கரவர்த்தி அப்படின்ற மாதிரி. இப்ப ஒன்னே ஒண்ணு வந்து என்னன்னா, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல யூ காட் டு அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ். அவர் வந்து சூரியகுமார் யாதவ் எப்படி ஆடினார்னு சொன்னாரு. அதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 11 to 15 which is the acceleration phase normally, if not acceleration, the momentum shift phase 34 for 1 காடி கடைசியில வச்சு நங்கூரம் பாய்ச்சிட்டாங்க 66. because they knew that இப்போ விப்ராஜ் நிகம்லாம் போடுறாரு, ஸ்கொயரா திரும்புது பால், ஸ்கொயரா திரும்புது. honestly speaking, they knew that okay, if they're going to get anywhere closer of a score around 170, they are going to do it போது. இப்ப டெல்லி என்ன பண்ணிருக்கணும், கேஎல் ராகுல் அன்செட்டில் பண்ணாங்க. நிறைய பேருக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி தெரியாது. ட்ரெண்ட் போல்ட் வைட் ஆஃப் த கிரீஸ் வந்து எடுத்த உடனே புசுக்குன்னு ஒரு பால் உள்ள விட்டாரு. அதுல ஒரே ஒரு இது என்னன்னா, அந்த நார்மலா வைட் ஆஃப் த கிரீஸ்ல இருந்து உள்ள நீங்க ஆங்கிள் பண்ணும்போது பால் பட்டு சீமாய் வெளியே போகாது. ஏன்னா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலரோட ரிஸ்ட் பாத்தீங்கன்னா பி பாயிண்டிங் டுவர்ட்ஸ் a batsman from wide of the crease. அந்த ஷார்ட் தேர்ட்மேனை கொஞ்சம் ஃபைனரா வச்சுன்னா கபக்குன்னு கைக்கு போயிருக்கும். அப்ப என்னாச்சு, தட் ரியலி அன்செட்டில்டு கேஎல் ராகுல். கேஎல் ராகுல் எப்படின்னா
இந்த வெளியெல்லாம் நீங்க போட்டீங்கன்னா பூமிங் கவர் ரேஸ் அடிப்பாரு. அதுக்கப்புறம் ஃபாப் 2+ அவுட் ஆன உடனே அவர் என்ன யோசிச்சுட்டாரு, இந்த மாதிரி ஒரு ஸ்லக்கிஷ் பிச்சா இருக்குங்கும் போது பவர் பிளேல அடிச்சு ஒரு 6 ஓவர்ல 65 ரன் வந்துடணும், அங்க நியூட்ரலைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு தப்பான ஒரு இதுல போயிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு விப்ராஜினிக்கெல்லாம் வந்து டப்பு டிப்புன்னு அடிச்சுனே தான் இருந்தாங்களே ஒழிய they never tried and seal a partnership like how Sky sticks with the other guys. அவங்க எப்படி யோசிச்சாங்க, ஒரு 180 ஒரு 2 விக்கெட் போயிடுச்சு, நம்ம ஓகே we should not fall behind too much அப்படின்னு சொல்லிட்டு டப்பு டப்புன்னு அடிக்க போயிட்டு உங்களுக்கு பவர் பிளேல 49 for 4 ஆயிருக்கும். ரோஹித் சர்மா அந்த கேட்ச பிடிச்சா அங்கேயே சீல் அவுட் ஆயிருக்கும். 49 for 3லயே மேட்ச் ஓவர். தரவுலி அவுட் பிளேடுங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த பும்ரா பத்தி நீங்க சொன்னீங்க, என்ன கிளவரா அவங்க என்ன பண்ணாங்க, 2 விக்கெட் 2 கடவுக்கஜன் தான் அங்க மேட்சை எடுத்துட்டு போய் ஜெயிக்க முடியும். 2 பேரும் அவுட்டுன்னு ஒண்ணு நீங்க 6 ஓவர்ல 49 for 3 பும்ரா போலிங்கே போடலன்னா வாட் டு யூ திங்க் த சான்ஸ் ஆப்போசிஷன் ஆஃப் காட் இஃப் ஷண்டட் இட் தேர் இட்செல்ஃப். அதாம்லே வெர்கீஸ்ன்ற மாதிரி அங்கதான் நிக்கிறான் மும்பை இந்தியன்ஸ். பட் எனிவே இந்த எல்லா மந்திரங்கள் எல்லாம் போட்டு எப்படி மந்திரங்கள் எல்லாம் சொல்ல முடியாது, இன்ஃபேக்ட் நல்லாவே ஸ்மார்ட் கிரிக்கெட்டே வந்து அவங்க விளையாண்டுருக்காங்க. அண்ட் டெஃபினெட்லி எஸ் தேவ் குவாலிஃபைட் 4th பொசிஷன்ல இருக்காங்க. இப்போ நான் வந்து ஐம் கோயிங் டு டாக் அபவுட் தட் ஒன்லி. ஆஃப் கோர்ஸ் ஜிடி at number 1, RCB at number 2, பஞ்சாப் கிங்ஸ் at number 3 and மும்பை இந்தியன்ஸ் at number 4. ஏன் வந்து அந்த டாப் 2ல முடிக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் அப்படின்னா, அந்த டாப் 2ல முடிக்கிறவங்க they have still another chance அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் எல்லா டீம்ஸுமே வந்து அங்க வந்து முடிக்கணும் அப்படின்ற ஒரு இதுல இருப்பாங்க. அண்ட் மும்பை இந்தியன்ஸ் அன்பார்ச்சுனேட்லி they don't have the chance அப்படின்னு சொல்லிட்டீங்க. மும்பை இந்தியன்ஸ் have just one more game versus பஞ்சாப். அதுவும் பஞ்சாப் also will want to win because even they'll want to finish it at the top 2. ஸோ ஜிடிக்கு வித்யுத் அடுத்ததா அவங்களுக்கு நாளைக்கு கேம் வித் எல்எஸ்ஜி அண்ட் அதுக்கப்புறமா சிஎஸ்கேவோட, அண்ட் ஆர்சிபிக்கு அடுத்ததா எஸ்ஆர்ஹெச்சோட, அண்ட் அதற்கு அப்புறமா கடைசி கேம் எல்எஸ்ஜியோட. ஸோ டு யூ திங்க் இந்த 2 டீமுக்கு தான் வந்து மேக்ஸிமம் சான்சஸ் டு ஃபினிஷ் at number 1 and 2 நினைக்கிறீங்களா? Yes, in all likelihood, but I would like to see RCB match ஆடி ரொம்ப நாள் ஆச்சு. Okay, and Hazelwood fitness பத்தி தெரியல. I would like to see RCB without Hazelwood how they are going to play. ஏன்னா SRH played well last game, அந்த மாதிரி ஈஸியா இருக்காது. அவங்க they have a lot of pride to they have a good team. நிறைய பேர் top 4 நினைச்சாங்க, but not to be, but they will also have a lot of pride இருக்கும், ஸ்டேக் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி ஃபார் ஆர்சிபி. மேட்ச் டைம் கிடைக்கல, அவங்க அந்த வாஷ் அவுட்க்கு அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. ஸோ எஸ், ஐடியலி இன் நார்மல் சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆர்சிபி பத்தி சொல்லியிருப்போம், பட் ஆர்சிபி with less match time off late and Hazelwood fitness வந்து கொஞ்சம் 50-50 இருக்கிறதுனால it may not be that easy for them. So I think அது மட்டும் தான் can stop them. Otherwise நீங்க team wise பாத்தீங்கன்னா RCB are too good. They have all the all the areas covered. So இது மட்டும் கொஞ்சம் அப்செட் பண்ணலாம், பட் அதர்வைஸ் எனக்கு தெரிஞ்சு RCB should be through. ஓகே, அண்ட் ஆர்சிபியோட பிக்கெஸ்ட் ஃபேன் பிடாக்ட வந்து கேட்டலாம். பிடாக் பஞ்சாப்க்கு வந்து அடுத்து யார் கூட கேம்னு நான் சொல்லிடுறேன். டிசியோட ஒரு கேம், மும்பை இந்தியன்ஸோட ஒரு கேம். அவங்க லைக்லி டு ஃபினிஷ் இன் தி டாப் 2 இல்ல முடியவே முடியாது ஆர்சிபிடா அப்படின்னு சொல்ல போறீங்களா? அப்படி கிடையாது. டு பி ஹானஸ்ட் வித் யூ, தி கேம் அகைன்ஸ்ட் மும்பை இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி ஃபார் them. டெல்லியை ஜெயிச்சிருவாங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ ஆர்சிபிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் அட்வான்டேஜ் இஸ் தட் they are going to play away from home. They are the only team to be unbeaten at home so far. அப்படிங்கும்போது அந்த ஆப்போனன்ட்ஸ் வாட் தே ஆர் பிளேயிங், தே ஆர் ஆல் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். சில சமயம் சொல்லுவாங்க இந்த மாதிரி there is no gain அப்படின்னு வர்ற டீம்ஸ் தான் டேஞ்சரஸ்னு சொல்லுவாங்க. பட் வித்யுத் ஒரு பாயிண்ட் சொன்னாரு, அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது. பேட்டிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணி ஜேக்கப் பெத்தல ஆட வச்சுட்டு ரசிக் தார உள்ள கொண்டு வந்துருவாங்க. Okay, their batting is going to become even more stronger. Their net run rate is better than Punjab Kings now. உடனே தெரிஞ்சுக்கோங்க, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, யோ என்னையா 0.4 0.3 இருக்கு, 0.1 தானையா. 0.1ங்கிறதுக்கு அதுக்கு நான் கணக்கு சொல்றேன் பாருங்க. 12 மேட்ச் ஆடி இருக்காங்க. 12 மேட்ச்னா இட் இஸ் 240 ஓவர்ஸ் ஆஃப் பேட்டிங் அகைன்ஸ்ட் 240 ஓவர்ஸ் ஆஃப் bowling. அப்படிங்கும் போது அந்த சின்ன மார்ஜின் வந்து மிக பெருசா இருக்கும். இப்போ ஆர்சிபி 2 மேட்ச் ஜெயிச்சுட்டாங்க, பஞ்சாப் கிங்ஸ் 2 மேட்ச் ஜெயிச்சா கூட ஸ்டில் ஆர்சிபி will get into qualifier. That is what I am thinking, to be honest with you. But cricket is a game of glorious uncertainties. என்ன வேணாலும் நடக்கும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் that's how I feel. இப்போ இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸும் பாத்தீங்கன்னா they are expected to win at least 1 out of the 2 games. That's going to take them to 20. இந்த மாதிரி கூட ஆக சான்ஸ் இருக்கு. ஒருவேளை குஜராத் டைட்டன்ஸ் ஸ்லிப் ஆகி இப்போ வந்து ஒரே ஒரு மேட்ச் தான் ஜெயிக்கிறாங்க, that will take them to 20 points. And RCB and PBK, both of them winning the remaining game, they'll claw back to 21 points and they will play the qualifier. என்ன வேணாலும் ஆகும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் I feel the current form what they've showed away from home
RCB should play the qualifier. இன்னொரு தைரியம் பாத்தீங்களா வித்யுத்? அந்த தைரியத்தை நான் அதான் உங்க லுக்க பார்த்தேன், அப்படியே உங்க பாடி லாங்குவேஜ் பார்த்து அப்படியே என்ன ஒரு தைரியம். ஜிடி 2 மேட்சும் தோத்துடணுமா, 3வது இடத்துல போய் உட்காருமா, அதுவும் ஹோம்லயே. ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது. அது புரிஞ்சுதா? அவர் சொன்ன T20 கேம்ல என்ன வேணா ஆகலாம். என்ன வேணா ஆகலாம். அது வேணா உண்மைதான். நான் வந்து எதுவும் வாயை விட்டு எங்கேயாச்சும் நான் அடி வாங்கிட போறேன், அதனால நான் எதுவும் சொல்லலப்பா. பட் நாளைக்கு எஸ், இட் இஸ் GT வர்சஸ் LSG. GT பயங்கர ஃபார்ம்ல இருக்காங்க. ஐ திங்க் பிஃபோர் த ரெக்கார்டிங் நானும் வித்யுத் வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். ஆஷிஷ் நேராயன் அடுத்த 2 கேம் ஃபுல்லா சுத்திட்டு இருப்பாரு. ஆல்ரெடி வந்து ஆஷ்னா வந்து சொல்லியிருந்தாரு, அந்த பைக்ல வந்து எலக்ட்ரிக் பைக்ல சுத்திட்டு இருக்காரு. அது ஒண்ணுதான் குறை. அது இல்லாமே வந்து எல்லா பக்கமும் இந்த 2 கேம்ல சுத்துவாரு. ஏன்னா நம்பர் 1ல அவங்க முடிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட பிக்கெஸ்ட் இதா இருக்கும். வித்யுத், டுமாரோஸ் கேம் வித் LSG நல்ல ஃபார்ம்னு சொல்லவும் முடியாது, என்ன பண்றது. சரி, ஓகே. பட் வாட் டு யூ திங்க் ஆஃப் டுமாரோஸ் கேம்? இட்ஸ் கோயிங் டு பி ஈஸி ஃபார் GT? ஈஸின்னு சொல்ல மாட்டேன், பட் GT will definitely be the favorites. ஏன்னா அவங்க டாப் 3 பேட்டர்ஸ் 600 ரன்ஸ் கிட்ட இருக்காங்க. they have all areas covered. எல்லாமே செம்மையா இருக்குது. bowlers are stepping up. Rashid Khan off late நல்லா ஃபார்ம் வந்திருக்காரு. he is getting his rhythm back, so everything is going well for them. so எனக்கு தெரிஞ்சு ப்ராப்ளமே இருக்காது. மேபி Siraj, Prashid, Rabada வந்திருக்காரு. Rabada had slightly off game, so he'll come back to better rhythm. so and it's not easy ஒரு LSG மாதிரி டீமுக்கு coming back, knowing that you don't have a chance to play. அவர் சொன்ன மாதிரி sometimes nothing to lose அது மாதிரி இருக்கலாம், but they are not looking at their best thing. Last game, yes, Mitchell Marsh nalla aadnaru, and of course Nicholas Pooran found some rhythm back, but overall pathina the bowling really let them out even on the field pathina. so it's not going to be easy for them. And GT in the conferencing, and you have so much at stake at the number 1 spot, number 2 spot you're fighting for. so GT will, I don't think there's any place for complacency. GT வந்து as a professional team மாதிரி ஆடி துண்டு அஷன் போடுவாங்க தோணுது எனக்கு. Definitely yes, நானும் அதை வந்து அக்ரி பண்ணிப்பேன். அது உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும். பட் பீடா, ஐ அம் கோயிங் டு ஆஸ்க் யூ ஒன் क्वेश्चन. நீங்க என்ன அப்படின்னா, now that GT know that okay நம்ம வந்து டாப் பொசிஷன்ல இருக்கோம் and நல்ல ஒரு ரிதம்ல இருக்கோம் அப்படிங்கிறதுனால நாளைக்கு ஏதாச்சும் டெஸ்ட் பண்ணி பாப்பாங்களா? ஓகே, இந்த ஒருத்தர் வந்து ரொம்ப நாள் வந்து விளையாடவே இல்லை, நீ போப்பா தம்பி அப்படின்ட்டு வந்து ஆஷிஷ் நேரா ஏதாச்சும் ட்ரை பண்ணுவாரா? இல்ல அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன் முக்கியம், நான் என்னோட கோரை வந்து நான் வந்து கலைக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு இதுலதான் இருப்பாரா, தாட்ல தான் இருப்பாரு? இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இப்போ நீங்க தான் சொன்னீங்க டாப் 2ல இது பண்ணா யூ காட் 2 ஷாட்ஸ் அட் தி ஃபைனல். தே ஹேவ் பீன் வர்க்கிங் சோ ஹார்ட் சின்ஸ் March 15 தே ஆர் ஹியர். கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாசம் கஷ்டப்பட்டுட்டு திஸ் இஸ் நாட் த டைம் ஃபார் யூ டு எக்ஸ்பெரிமெண்ட் சம்திங். ஆனா என்னன்னா there is something called law and averages. அந்த மும்மூர்த்திகள் சுப்மான் கில், சாய் சுதர்ஷன், ஜாஸ் பட்லர் ஒரு மேட்ச் 51 for 3 கண்டிப்பா ஆகத்தான் போகுது. ஐ வாண்ட் தட் டு ஹேப்பன் right now, tomorrow, or the game against CSK and not in the playoffs. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த 4, 5, 6, 7லாம் பேட்டிங்கே ஆடல. ரஷீத் கான் இன்னும் ஐபிஎலுக்கு வரல, இன்னும் வரல அவரு ரஷீத் கான். ஓகே, ககிசோர் ரபாதாவும் இன்னும் சவுத் ஆப்பிரிக்கால தான் இருக்காரு, அவரும் வரல. 2 பேரும் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் வராமலேயே உங்களுக்கு வந்து டிஎஸ்பி சார் அலெக்ஸ் பாண்டியனு, அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணா நீ பேகனே பாரோ அவரை வச்சுன்னு, அதுக்கப்புறம் அங்க நம்ம பையன் சாய் சுதர்ஷன், சாய் கிஷோர் இவங்களை வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது they can only positives can happen. Rashid Khan can come up with a 4 overs 21 runs 3 wickets. Kagiso Rabada can come there and blitz the top order. எது நடந்தாலும் அவங்களுக்கு பாசிட்டிவ் தான் நடக்கணுமே ஒழிய they should not experiment anything whatsoever. இப்போ LSG எப்படி வருவாங்க? இப்போ ஆல்ரெடி அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் இவ்வளவு நாளா இருக்காங்க, எப்படா முடிச்சுட்டு ஊருக்கு போலாம் அப்படின்னு இருப்பாங்க. வந்து சொடுமாமே நீ 4 பக்கம் கில்லி நாடுமாமே அப்படின்னு ஆட போறாங்க. அந்த மாதிரி அடிச்சு இது வந்து எப்படின்னா 10 கம்ப்ளீட்டட் இன்னிங்ஸ்ல 6 இன்னிங்ஸ் 200+ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுவும் நிறைய உங்களுக்கு கேப்டன்ஸ் எப்படின்னா won the toss and opted to lose. அதாவது எப்படின்னா டாஸ் வின் பண்ணி பவுலிங் போடுவாங்க, 220 வந்து முதுகுல டின் கட்டுவாங்க, சேஸ் பண்ண முடியாம தோத்து போவாங்க. அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. டின்னு கட்டியிருக்காங்க 230 240 எல்லாம். இங்க எவன் டாஸ் வின் பண்ணி அந்த தப்ப பண்ண போறாங்க தெரியல. பர்டிகுலர்லி GT டாஸ் வின் பண்ணி LSG உள்ள போட்டாங்க அப்படின்னா, ஒரு இப்ப மாக்ரம் ஃபார்ம்ல இருக்காரு, மார்ச் ஃபார்ம்ல இருக்காரு, பூரனுக்கு லாஸ்ட் மேட்ச் பேட்ல பட்டுச்சு. பதவனி இஸ் டூயிங் வெல், சமாத் கேன் ரியலி கம் தேர் அண்ட் ஹிட் யூ அவுட் ஆஃப் த பார்க்.
என்ன வேணாலும் நடக்கும். I wish GT win the toss and bat first, put a sizable score and defend it. They deserve to be in the top 2 என்ன பொறுத்த வரைக்கும். They are one of the consistent teams who have played great cricket right from game 1. They deserve to be in the top 2. Okay. Now, Vidyut, I'm going to come to you. LSG ஏதாச்சும் changes பண்ணுவாங்களா? Will they bring in? Digvesh Shetty cannot play the next game நினைக்கிறேன். One match suspension இருக்கு. So there has to be a chama. ஆமா, so அவர் வெளில இருந்தா அது பண்ணும். I don't think he can play. So obviously they will bring somebody in, but otherwise எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கும் கண்டிப்பா they won't want to make too many changes. மேட்ச் வின் பண்ணாதான் இருக்கும் அவங்களுக்கு. பேட்டிங் இஸ் கம்மிங், bowling நிறைய சேஞ்சஸ் பண்றாங்க. So I don't see any major changes, but Rara who will come in place of Digvesh Shetty பார்க்கணும். Who's the spinner? Ravi Bishnoi has not been in his best form. He's a quality bowler, but இந்த வருஷம் கொஞ்சம் he's not found it very easy. So அது பதிலா யார் வர போறாங்க பார்க்கணும். But otherwise I don't see too many changes இங்க. Peter, who do you think will come instead of Rathi? Ravi Bishnoi தான் வருவார். To be honest with you, I want to reflect this point, okay? போன வருஷமும் ரவி பிஷ்ணாய் என்ன பண்ணாங்க, டிராப் எல்லாம் பண்ணாங்க, ஒரு சில மேட்ச் போலிங்கே கொடுக்கல. இந்த வருஷமும் என்ன பண்ணாங்க, ஒரு சில மேட்ச்ல இஸ் நாட் ஈவன் கம்ப்ளீட்டட் இஸ் கோட்டா ஓவர். சம்டைம்ஸ் கான்பிடன்ஸ்ன்றது ரொம்ப டிஃப்ரெண்ட். ஒரு மாதிரி யூ ஃபீல் தட் யூ ஆர் லெஃப்ட் அலோன் அப்படிங்கும் போது அந்த பயத்திலேயே வந்து அந்த இது போயிடும். when you are not a certainty for a IPL team, when sometime you are the number 1 T20 ranked bowler in the world, அப்படிங்கும்போது it's some kind of a management, has to go there and talk to him. He's a quality bowler, there is no second thoughts about it. அவரு தான் உள்ள ஸ்லாட் இன் பண்ணுவாரு. அப்புறம் I am 100% sure Prince Yadav is going to come in place of Akash Deep. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அவங்க வில்லியம் ஓரோர்க்கு கொண்டு வந்தாங்க, சூப்பரா போட்டார் போன மேட்ச். honestly speaking பியூட்டிஃபுல்லா போட்டாரு. they sacrificed Miller for him. they would still feel that I will still feel that they go with William Ororki. அந்த இம்பாக்ட்ஸ் பார்த்தா I think that either என்ன பண்ணணும், அந்த ஒரு அர்ஷின் குல்கர்னியோ இந்த ஆரியன் ஜுயாலோ இந்த மாதிரி ஒரு பிளேயர் அவங்க எடுத்துட்டு வந்துட்டு they have to see whether they can gain anything out of an youngster. இதுக்கப்புறமும் நீங்க எது இல்லைன்னா அவங்க எப்படி யோசிப்பாங்க, ஷாபாஸ் அஹமதை கொண்டு வருவாங்க. ஓகே, ஷாபாஸ் அஹமதை கொண்டு வந்துட்டு ஆவேஷ்கான இம்பாக்ட்ஸ் போட்டா ஷாபாஸ் அஹமத் இஸ் சம்மன் வேர். இப்ப திக்வேஷ் சிங்கும் இல்லங்கும் போது ரவி பிஷ்ணாய் வந்துட்டு அவர் வித்யுத் சொன்ன மாதிரி இஸ் பீன் ஆஃப் கலர். தட்ஸ் ஆனஸ்டி, அவர் சொன்னது தப்பெல்லாம் எதுவும் கிடையாது. ஐ கேவ் அ டிஃப்ரெண்ட் டைமென்ஷன். அப்படிங்கும்போது ஸ்பின் ஸ்ட்ரென்த் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஷாபாஸ் அஹமத் வந்து ஐ கேன் ஆல்சோ பேட் அண்ட் லெஃப்ட் ஹேண்டர் அப்படின்றதுனால அந்த மாதிரி யோசிப்பாங்க. பட் ஸ்டில் GT will go with a heavy edge. ஓகே, and so நீங்க ரெண்டு பேருமே வந்து GT தான் வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கல ரெண்டு பேருமே? கண்டிப்பா. just to add, our Ravi Bishnoi பத்தி, Ravi Bishnoi has been playing all the games. அவருக்கு he's been playing like last year maybe they left him out couple of games, but yeah, he's a quality bowler. Very interesting point சொன்னார். actually he's been the world number 1 T20 bowler, top 2 top 3 ல இருந்திருக்கார் off late. so அங்க மாதிரி இருக்கிற franchiseல when a youngster comes and takes over, it cannot be easy, but I am looking forward to Ravi Bishnoi coming back. ஏன்னா அவருக்கும் சரி இந்தியன் கிரிக்கெட் ஃபியூச்சருக்கும் சரி couple of good games in the back end of the tournament will do him a lot of good personally. ஓகே, ஆல் ரைட். சோ இப்போ நீங்க ரெண்டு பேருமே வந்து GT வந்து சூஸ் பண்ணிட்டீங்க, கரெக்ட்டா? both of you. so that is அதுதான் யூசுவலா லாஸ்ட் क्वेश्चनா இருக்கும். பட் அதுக்கான क्वेश्चन நீங்க வந்து கொடுத்துட்டீங்க. நான் தெரியும், உங்க எல்லா உலகத்துக்கே தெரியும் நான் எந்த டீமை வந்து சூஸ் பண்ணுவேன்ட்டு. அதனால அந்த क्वेश्चனை இன்னைக்கு இரேஸ் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்போம் தெரியுமா, மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் யாரா இருப்பாங்க ரெண்டு டீமுக்கும் அப்படின்னு வந்து நம்ம கேட்போம் இல்லையா? நான் வந்து முதல்ல வித்யுத், I'll start with you. GTக்கு யாரு, LSGக்கு யாரு நாளைக்கு? GTக்கு ரொம்ப ஈஸிங்க. I think P-Dog சொன்னாரு. I think the top 3 it's better they lose the 3 wickets quickly in these kind of games than in a big game. But I think Josh Butler is going to be my MVP tomorrow. அவருக்கு வந்து I think he'll be very very eager. Sai Sudarshan Gill chance தரல போன கேம். so he'll be among the runs ன்னு தோணுது. and LSG பொறுத்த வரைக்கும் let me go with I think I'll go with Nicholas Puranuங்க. last match திரும்பி கொஞ்சம் பட ஆரம்பிச்சிட்டு அவருக்கு. and I was சொன்ன மாதிரி nothing to lose in the game. அந்த மைண்ட் செட்ல ஆடுனாரு போலப்பறவு. so I think it'll be 2 brilliant batters, Butler and Nicholas Puran. all right. P-Dog யார சொல்ல போறீங்க? இப்போ ஒருத்தர் bowling போட்டு இப்படி எழுதுற மாதிரி அகமதாபாத்ல ஒருத்தர் நிறைய கையெழுத்து போட்டிருக்காரு. that is called Shubman Gill. ஓகே, அவர் வந்து வரமுறை இல்லாம ரன் அடிச்சிருக்காரு. அதனால I'm picking Shubman Gill. அங்க வந்து ஐடன் மார்க்ரம்க்கு அந்த ஒரு பழைய கிளாஸ், அந்த பஞ்ச், அந்த கவர் டிரைவ்ஸ், அந்த ஸ்டெபிலிட்டி தெரியுது அவரோட கேம்ல. he might also bowl a few overs of useful off spin. அதனால எனக்கு GTல Shubman Gill, LSGல ஐடன் மார்க்ரம்.
ஓகே. சோ ஆல் ரைட். உங்களோட எம்விபிஸ வந்து நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க. யார் கேம வின் பண்ணுவாங்கன்னு நீங்க 2 பேரும் சொல்லிட்டீங்க. நாளைக்கு எல்எஸ்ஜி தயவு செஞ்சு பார்த்து செஞ்சு விடுங்கப்பா அப்படின்னு நான் வந்து என்னோட கோரிக்கைகளையும் சொல்லிட்டு தேங்க் யூ so much gentlemen for joining us today. நாளை மீண்டும் வந்து சந்திப்போம். ஏன்னா நாளானைக்கு ஆர்சிபி எஸ்ஆர்எச் மேட்ச் அதை பத்தி பேசுறதுக்கு இன்னைக்கே எஸ்ஆர்எச் கலர்ல 2 பேரும் வந்திருக்கீங்க. பட் நாளானைக்கு நம்ம வந்து நாளைக்கு அதை பத்தி வந்து பேசுவோம். இப்போ வந்து நம்ம கிளம்புவோம். போய் எல்லாருக்கும் குட் நைட் சொல்றேன். டாடா பை பை. see you everybody.